என் பேர் ரேணுகா. நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோடய பிரதர் வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. அவனுக்கு வந்து சடனாக வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் டயக்னைஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்போது வந்து அன்பரின் பாதத்தில் வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு பிரதர் இதே டெஸ்டிமனி சொன்னாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஆனால் சர்ஜரி இல்லாமலே ஆண்டவர் சுகப்படுத்தினாருன்ட்டு. நான் அப்போவே பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், என் பிரதருக்கும் சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்கினார்னா நான் வந்து டெஸ்டிமனி சொல்வேன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குவிக் சிடி ஸ்கேனில் அவனுக்கு பிளாக் இல்லாதபடிக்கு மருந்துலேயே சுகப்படுத்தலான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். செகண்ட் வந்து நான் வந்து ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணதுனால என் குழந்தைக்கு குறைவு இருந்தது கண்ணில். டாக்டர் சொன்னாங்க, இந்த ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணால் கண்ணில் வந்து விஷன் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8 வயசு தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. நான் வந்து டாக்டர்ஸ் கிட்டே போகாமல் நான் வசனத்தை மட்டும் அறிக்கை பண்ணி நான் பாஸ்டருக்கும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நானும் ப்ரேயர் பண்ணேன். பிரதர் அங்கிள் சொன்னார், எதுவுமே நடக்காது, சுகம் ஆகிடும் கண்கள். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி செக்கப் போகும்போது அவனோட விஷனுக்குள்ள எதுவுமே விஷன் குறையாத படிக்க அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. நான் நம்புகிற ஆண்டவர் அவனுக்கு புது கண்கள் கொடுத்துட்டாரு. நான் அதுக்காக சாட்சியாக நிற்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Myself Austina Pavitra. நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். 2 இயர்ஸாக நான் இந்த அன்பரின் பாதத்தில் நான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஹோப்லெஸ்ஸாக தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி தான் ஹோப் கொடுத்தாங்க. நான் வரும்போது எனக்கு ஜாபே இல்லை. ஜாபுக்காக அங்கிள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூவில் 3 ரவுண்டும் நான் செலக்ட் ஆகிட்டு, என் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் செலக்ட் ஆகல. ஆனால் நான் ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆண்டவர் அங்கே வந்து எனக்கு எல்லாத்தையுமே தடை இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் முடித்து ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க செய்தார். அங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேருந்து எனக்கு ஏர் இண்டியாவில் ஒரு நல்ல இது கொடுத்தாங்க பொசிஷனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிளுக்கு ரொம்ப கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய இருதயத்தில் நிறைய விருப்பங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய வாஞ்சைகளோடு, நிறைய கனவுகளோடு இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு பரலோகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிற நற்செய்தி என்ன ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறாராம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்து அவருடைய ஜெபங்களை கேட்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகணும்னா, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அப்படின்னா என்ன பயம்? மனசாட்சிக்கு பயப்படுகிற பயம், வசனத்திற்கு நடுங்குகிற ஒரு பயம், நன்மை தீமை என்னன்றதை தெரிஞ்சு நீதிக்கு பயப்படுகிற ஒரு மனநிலை உங்களிடத்துல இருக்கணும். ஷார்ட்டாக சொன்னால், நீங்கள் இன்னைக்கு துன்மார்க்கத்தை விட்டு நல்ல மனுஷனால் நல்ல மனுஷியாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து வசனத்திற்கு பயந்து உங்களை வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன்றது பேச்சில் அல்ல, செய்கையில் இருக்கணும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை செய்கையில் காண்பிச்சான். எப்படி காண்பிச்சான்? ஆண்டவர் சொன்னார், தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து, மோரியா மலைக்கு கொண்டு போனார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான். தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு அவன் மேலே, தோள் மேலே அந்த தகன பலிக்கு தேவையான கட்டைகள், விறகுகள், நெருப்பு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அவனை அழைச்சிட்டு அந்த மோரியா மலைக்கு போகிறான்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போயிட்டு ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னதுனால அவன் மறுப்பு பேசாம தவம் இருந்து பெத்த பிள்ளை, 100 வயசு வரைக்கும் காத்திருந்து பெத்த பிள்ளை, அந்த பிள்ளைய ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காம நேர கொண்டு போய் அந்த மோரியா மலையில் தகன பலிக்கு கட்டைகள் எல்லாம் அடிக்கி மேலே அவனை கடத்தியாச்சு. ஒரு வாலிப பிள்ளை, அவன் குழந்தை கிடையாது. சிலர் வந்து ஈசாக்கு குழந்தையா இருக்கும்போது அவனை கூட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி தவறான எண்ணங்கள் இருக்கும். அப்படி அல்ல. ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு தேவையான ஒட்டுமொத்த கட்டைகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு வாலிபன். தகப்பனை பார்த்து நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆடு எங்கே தகன பலிக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்த ஒரு வயதில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனை பலி செலுத்த கேட்கிறார். போயாச்சு, அவனை படுக்க வச்சாச்சு. அவன் பலி செலுத்துவதற்காக அப்படியே கத்தியை எடுத்து ஓங்கி அவனை பலி செலுத்த வரும் பொழுது ஆண்டவர், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உன் ஏக சுதன் என்றும் ஒரே புத்திரன் என்றும் பாராமல் அவனை எனக்கு பலியிட நீ தீர்மானித்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்ன? நான் ஆண்டவருக்கு பயந்தவன், வசனத்துக்கு பயந்தவன். பேசுறதில்ல, செய்கை. நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை உன்னுடைய செய்கையிலே காண்பிக்கணும். அப்பொழுது அங்க மரணங்கள் வராது, அழிவு வராது. அவன் ஆண்டவருக்கு பயந்தபடியினாலே ஆண்டவர் அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:1 ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா ஏரியாலையும் அவனுக்கு பிளஸிங். அப்படின்னா அவன் தொட்டதெல்லாம் பொன்னாச்சுன்னு அர்த்தம். அவன் விரும்பினது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாராம். இந்த மூல வசனத்தின்படி தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்னென்ன விரும்பினானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். காரணம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக செய்கையிலே நிரூபித்தான். இன்னைக்கு பிறகு செய்கையில நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்க அப்படின்றத நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கலாம்? வீட்டுக்கு வர்ற மருமகள்கிட்ட, நீ இவ்வளோ கொண்டு வந்த அவ்வளோ கொண்டு வருவேன்னு நினச்சேன், இவ்வளோ தான் கொண்டு வந்தியான்னு போட்டு அவளை போட்டு கொடுமைப்படுத்துறதல்ல. செய்கையில், எம்மா நீ எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்த மகாராணி, நீ கொண்டு வந்த செல்வம் இல்லை எங்களுக்கு முக்கியம், நீதான் முக்கியம். இதுதான் சாட்சி. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய மாமியார்மார்கள், நீ என்ன பெருசாக கொண்டு வந்துட்டு வந்த மாதிரி பேசுகிற, என்ன கொண்டு வந்த, என்னவோ பெருசாக கொண்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிற. அவள் பெருசாக கொண்டு வராத பொருளை கொண்டு வரலங்க, பெரிய தேவன் அது இருதயத்தில் சுமந்துட்டு வந்திருக்கிற. அதை ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் சொல்லணும், நீ பெரிய தெய்வத்தை உன் இருதயத்தில் சுமந்துட்டு வந்திருக்கிற, இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் சாட்சியிலே நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறது. மாமியார் ஒரு தப்பு பண்ணால் கூட மருமக என்ன பண்ணணும்? எங்கள் அத்தை எனக்கு அம்மா மாதிரி, எங்கள் அம்மா பேசினா நான் ஒத்துக்க மாட்டேனா, அம்மா பேசுகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்களுடைய செய்கையிலே தான் அதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஆபிரகாம் அன்னைக்கு காமிச்சான். அதனால அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையும் கொடுத்தார். அதே ஈசாக்கு வளர்ந்து மேரேஜ் வயசு ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். நல்ல கவனிங்க, நீ விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும்னா நீ ஆண்டவருக்கு பயப்படணும்னு சொல்கிறார். இப்போ இவனுடைய மனசில் ஒரு ஆசை என்னென்னா, குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஆசையே ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு தான் முயற்சியில் இறங்குறான். ஆதியாகமம் 24:3-4 சொல்லுகிறது, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கும் பூமிக்கும் தேவனமாயிருக்கிற ஆண்டவர் பேரில் நான் சொல்லுகிறேன். இவனுக்கு கல்யாண வயசு ஆனோடனே இவனுடைய விருப்பம் என்ன? வெளியே இருந்து ஒரு பொண்ணு எடுத்தா எப்படி இருக்குமோ தெரியாது, குடும்பத்திலேயே போய் பொண்ணு எடுத்தா இவனுடைய முறை பொண்ணுன்னு ஒன்று அங்கே இருக்கிறா, ஒருத்தி ரெபேக்கான்னு ஒருத்தி இருக்கிறா.
அவளை போய் எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு. அதுதான் மன விருப்பம். விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நிரூபித்தபடியினாலே, நீ என் ஏக சுதன் என்று பாராமல் உன் பிள்ளையை எனக்கு பலி செலுத்த தீர்மானித்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி ஆண்டவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்? இப்போ ஆபிரகாமுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவரே ரெபேக்காளுடைய இருதயத்திலும் அவளுடைய அப்பாவுடைய இருதயத்திலும் அவருடைய சகோதரருடைய இருதயத்திலும் பேசிட்டார். இப்போ இங்கேருந்து ஆபிரகாம் அனுப்புகிற வேலைக்காரர் அங்கே போகிறார். போயிட்டு என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, எல்லா செல்வங்களும் அவருக்கு இருக்கிறது, அதனால் இவளை நான் பெண் கொள்வதற்காக பேசி இவளை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன். இவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய இருதயத்தில் நோன்னு சொல்லக்கூடாது, எஸ்ன்னு சொன்னதுனால தான் கையோட பொண்ணை அனுப்பி விட்டாங்க. இல்லைன்னு அனுப்பி விடுவாங்களா? அதெல்லாம் முடியாதுப்பா. எங்கள் உறவை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. அவர் அந்த பக்கமாக போயிட்டாரு, நாங்கள் இந்த பக்கமாக வந்துட்டோம். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க என்னான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்த்துடுறோம் அப்படின்னு ரெபேக்காவுடைய தகப்பன் சொல்லலை, லாபான் சொல்லலை, ரெபேக்காவுடைய சகோதரன் சொல்லலை, யாருமே சொல்லலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பெத்துவேலும் சொல்லலை, லாபானும் சொல்லலை, யாரும் அங்கே மறுப்பு சொல்லலை. கடைசியாக இவள்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய வாய்மொழிப்படி தான் இப்போ நடக்க போகுதுமா, உனக்கு ஓகேயா இல்லையா? அவள் ஓகேன்னு சொன்னா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவளுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றும்படி நீ எஸ்ன்னு சொல்லு. ஆமேன். இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க, அப்போ நாங்கள் உள்ளூரில் சொந்தத்திலேயே பொண்ணு எடுக்கலாமா, சொந்தத்திலேயே பையனை கொடுக்கலாமா அப்படின்னெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நீங்கள் எது உங்கள் மனசில் விரும்புகிறீங்களோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு சொந்தத்தில் எடுத்தால் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு சுத்தமானா இதை வாய்க்க பண்ணு. இல்லை ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது உறவு வரணுன்னு நான் ஆசைப்படுறேன், நான் அதை செய்யட்டுமான்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு சுத்தமானது அவருடைய கரத்தால் உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா அங்கே தப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ விரும்பி இருக்கலாம், ஆண்டவரே ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என் பிள்ளைக்கு, மக வேண்டான்னு சொல்கிறாளே, எனக்கு தெரிஞ்ச ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சுத்தன்னு சொல்லிட்டீங்களே, கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறாளே, என் மகளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. இன்றைக்கு உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவளுக்குள் இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் அறுப்பார். உன் விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவனுக்குள் இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஹல்லேலூயா. நிறைய தாய்மார்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளின் நிமித்தம் மனக்குமரலோடு வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 5:29 படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் சொன்னால் நீங்களும் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருடைய வாழ்த்துதல். அதுதான் உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் இனி என்றென்றைக்கும் நன்றா இருக்கும்படி. அப்படின்னா இன்னிலிருந்து நீங்களும் உங்க பிள்ளைகளை நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவர் மனதார வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகளுடைய பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு இணைக்க விரும்புகிறார். பிள்ளைக்கு டெலிவரி ஆகி பிள்ளை இன்னும் பார்க்க வரலைய மருமகன் என்று வேதனையோடு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீட்டுக்கு போ, உன் பிள்ளையை பார்ப்பதற்காக, பேரனை பார்க்கிறதற்காக மட்டுமல்ல, உன் மகளையும் கூடவே அழைத்து கொண்டு போகும்படி மருமகன் வீடு தேடி வருகிறதை காண்பாய். ஹல்லேலூயா. செத்தாலும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன உன்னுடைய புருஷனை ஆண்டவர் கொண்டு வருவார். எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போன உன் மனைவியை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த வீட்டு வாசற்படியை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு விட்டு போன உன் பிள்ளையை கொண்டு வருவார். காரணம், இன்றைக்கு உன்னுடைய மனதில் இருக்கிற விருப்பம் அதுதான். ஆண்டவரே, என் பிள்ளையை என் வீட்டிற்கு கொண்டு வரும், என் பிள்ளை இல்லாத வீடு வறுமையா இருக்கிறது கண்ணீரோடு இருக்கிறாய். ஒரு தாயினுடைய கண்ணீரை, ஒரு தகப்பனுடைய கண்ணீரை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு பிறகு உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், அதற்கான மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். யோபு சொன்னான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
அடுத்து ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் விரும்புகிறதை கொடுப்பார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமாம். நெடுங்காலம் காத்திருக்கிறாய். ஏதோ ஒரு வேலைக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் கடன் அடைப்பதற்காக இருக்கலாம், ஒரு அபிஷேகத்திற்காக இருக்கலாம், ஒரு வல்லமைக்காக இருக்கலாம், ஒரு வரங்களுக்காக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், ஒரு விசாவுக்காக இருக்கலாம், பிஆருக்காக இருக்கலாம், சிட்டிசன்ஷிப்புக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறீங்க. இன்னைக்கு காத்திருந்த பிள்ளைகளுடைய பெண்டிங் ஃபைல் எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணுறாரு. ஆமாம், அது ஜாபு காரியமாக இருக்கலாம், அரசாங்க வேலை காரியமாக இருக்கலாம், வியாபார விஷயமாக இருக்கலாம், வெளியே வர வேண்டிய பணம் வர வேண்டியதாக இருக்கலாம், கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். நிறைய காரியத்தை நீண்ட காலமாக காத்திருந்துட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஆகாரத்தை தருவார் என்று. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் அவரையே நோக்கி காத்திருக்குமாம். அவர் கொடுக்க அவைகள் பெற்றுக்கொள்ளும், அவர் தன்னுடைய கரத்தை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் நேர போய் ஆண்டவர் போய் நின்றுட்டு, ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த பேசேஜை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் எதுக்கோ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீண்ட நாளாக இருதயத்தில் ஏக்கம், நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி ஏக்கம். ஒரு குழந்தைக்காக அவனுடைய இருதயத்தில் ஒரு பயங்கரமான ஏக்கம். ஆண்டவர் வந்த காரியம் வேற. ஏன்னா ஆண்டவர் வேற சப்ஜெக்ட் பேசுகிறாருங்க. என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு மகாபரிய பலன், உனக்கு ஸ்ட்ரென்த் நான் தான்ப்பா அப்படின்றாரு. அவர் சொன்னதுக்கும் அடுத்து இவன் கேட்கறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே ரூட்டை மாற்றி பேசுகிறான், பிளேட்டை மாற்றி பேசுகிறான், அப்படியே சப்ஜெக்டை மாற்றுறான்ன மாதிரி. இவன் இருதயத்தில் இருக்கிற வேதனை, நீண்ட நாட்களாக இருதயத்தில் இருந்த ஏக்கம், நெடும் காலம் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கி இருந்த அந்த ஏக்கம் நீண்ட நாளாக யோசித்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி ஆண்டவர் வந்தாச்சுன்னா அவர் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்பேன். அடுத்து என் மனசில் இருக்கிறத இன்னைக்கு அவர்கிட்ட பட்டுன்னு போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான். அதுதான் போட்டு உடைச்சிட்டான். ஆண்டவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கிற இவன் பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு நீர் பாதுகாப்பு கேடகம், உங்கள் ஸ்ட்ரென்த்தில் தான் நான் ஓடுற ஆண்டவரேன்னு சொல்லுக்கு பதிலாக, ஆண்டவரே இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறீரே, அடியனுக்கு என்ன தர போறீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று போட்டு உடைச்சிட்டான். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒன்று கொண்டு தான் வந்திருக்கிறீங்க. எனக்கு என்னத்தை தரப்போகிறீர்? எனக்கு என்னத்தை தரப்போகிறீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. நண்பனுடைய பிள்ளைகளே, ஏன்னா அவன் கொஞ்ச காலம் அல்ல, நெடுங்காலம் காத்திருந்தான், நெடுநாளாய் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எபிரேயர் 6:15 சொல்கிறது. நெடுங்காலமாய் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். போட்டு உடைச்சிட்டான். அன்னைக்கு மனசில் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசு அப்படியே போட்டு உடைச்சிட்டீங்க. ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் மனசில் சுமந்துட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. ஒருவேளை நீங்களும் ஆபிரகாமை போல, ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறீங்க, எனக்கு என்னத்தை தருவீர் ஆண்டவரே, எனக்கு என்னத்தை தருவீர்? நான் வேலை இல்லாது இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, நான் கடனில் இருக்கிறேனே, நான் அவமானத்தில் இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தர போறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் உடனடியாக அங்கே கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். டக்குன்னு ஆபிரகாமை வெளியே வா அப்படின்னார். வெளியே வந்து இந்த வானத்தை அண்ணாந்து பார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார். உன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியவே இல்லை. அதே போல உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ போட்டு உடைச்ச அந்த காரியத்தில் எண்ணி முடியாத அற்புதங்கள் நடக்கும், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும், எண்ணி முடியாத ஆச்சரியங்கள் நடக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று.
அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நடக்கும். அன்னைக்கு அப்படி தான் அன்னாள் ரொம்ப நாளாக எல்லாரும் பேசுகிறத கேட்டு மனசு உடஞ்சி டிப்ரெஷனில் மனம் நொந்து போய் ஒரு நாள் வந்து ஆண்டவரிடத்தில் மனசில் இருக்கிறத போட்டு உடைச்சிட்டா. வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றிட்டேன். அப்படின்னா என்ன தெரியுமா? என் இருதயத்தில் இருக்கிறத உடைச்சி ஊற்றிட்டேன்னு அர்த்தம். இருதயத்தில் இருக்கிறத உடைச்சி ஊற்றினா அதன் பிறகு அவள் சந்தேகப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை, போய் சாப்பிட்டா. அன்பு என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் மனசில் எதை சுமந்து வந்திருந்தாலும் போட்டு உடைச்சிருங்க. ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு ஆபத்தான காரியம், யாரோ ஒருடைய மிரட்டல், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காலத்தில் நீ செய்த பாவத்தின் நிமித்தம் உன்னை மிரட்டிட்டு இருக்கிறான, போட்டு உடைச்சிருங்க இன்னைக்கு ஆண்டவரத்தில். ஆண்டவரே, எனக்கு இதுக்கு மேலே அந்த மிரட்டல் வரக்கூடாது, அந்த ஃபோன் கால் வரக்கூடாது, அவன்கிட்ட மெயில் வரக்கூடாது, எந்த செய்தியும் வரக்கூடாது, இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி என்றும் காணக்கூடாது. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இனி அதை தேடியும் காணாதபடி செய்வார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்திலே வரவில்லை. என் இயேசுதான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இல்லையா? இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒன்று விடுவி காலம் பறக்காதா? இந்த அவமானத்திலிருந்து நான் மீண்டு வெளியே வர முடியாதா? நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறது, கரை சேர்க்க யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையப்பா, ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையே என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த அழுகையின் பலன்தான் இந்த இடத்திலே ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்து, வானத்தின் வாசல் உனக்காக திறந்திருக்கிறது மகளே, வானத்தின் வாசல் உனக்காக திறந்திருக்கிறது மகனே. நீ விரும்புகிறதை கேள் மகனே. உனக்கு என்ன வேண்டும் கேள் மகளே. மகனே, உனக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிற? என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிற? என்ன அவமானத்தோடு வந்திருக்கிற? எந்த வேதனையோடு வந்திருக்கிற? உனக்கு நான் என்ன செய்தா நீ சந்தோஷமா போவ மகளே? நான் உனக்கு என்ன கொடுத்தா நீ சந்தோஷமா போவ மகளே? அன்போடு என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் உன் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு இருதயத்தின் ஏக்கங்களை புரிந்தவர், ஒரு இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்ட ஆண்டவர். கொஞ்ச நேரம் மனமிட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. மனசுல இருக்கிறத உடைச்சி ஆண்டவரிடத்தில் ஊட்டிருங்க. அன்னைக்கு ஆபிரகாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தா, பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்தில் வந்திருக்காரு. ஆபிரகாமுக்கு பக்கத்தில் நின்று, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமா இருக்கிறேன் என்று சொன்னவன் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவன் போட்டு உடைச்சது மாதிரி உன் பிரச்சனையை போட்டு உடைச்சிரு. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு, அவருடைய செவிகள் மந்தமானவைகள் அல்ல, அவருடைய இருதயம் கேட்க கூடாதபடி குறுகி போறது அல்ல. அப்படியே ஆண்டவரிடத்தில் கேளுங்க, உனக்கு என்ன வேண்டும் மகளே? என்ன வேண்டும் மகளே? கேள் மகளே, உனக்கு என்ன வேண்டும்? இதோ கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறா சொன்னீரே. என் பிள்ளைகள் கேட்கிறவற்றை ஆண்டவரே நீ கேட்டு என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. ஞானத்திலே குறைவில்லை என்று சொல்லுகிறார்களா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசுவே, ஞானத்தை அளவில்லாமல் தாரோ. யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே பிசலையேலை நிரப்பினவர் இவர்களை நிரப்புவீராக. ஞானத்தினால நிரப்புவீராக, புத்தியினால நிரப்புவீராக. அப்பா, என் பிள்ளைகள் யார் யார்? எனக்கு இந்த வயசாச்சு ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் நடக்கல. காலகாலத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் வேண்டிச்சு. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. வயசுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இவர்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. உடைய முகத்தில் தேவ கலை விழுவதாக என்று ஜெபிக்கிறேன். நான் அழகில்லாமல் இருக்கிறேனே, எனக்கு வேலை இல்லையே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, பணம் இல்லாத இருக்கிறேனே, அழகில்லாமல் இருக்கிறேனே, கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் விரும்பினதை நீர் தாரும். நீதிவான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்க சொன்னீரே. தங்களை நீதி மார்க்கத்திற்கு ஒப்பு கொடுத்து எல்லா பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் விரும்பினதை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, நீண்ட காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை கொடுத்து, ஜீவ விருட்சத்தின் கனியை இவருடைய கரங்களிலே தவள பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.